ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தேடி போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் நீ பல உறவுகளை தொலைத்து விடுகிறாய். மனநிலைக்கு தகுந்தாற் போல் பேசிவிடாது. ஏன்னா மனநிலை மாறலாம், ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறவே மாறாது. உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும்போது சின்ன சின்ன அளவிலான உதாசீனம் கூட நெஞ்சை உருக்குலைத்து விடும், சிதைத்து விடும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே, இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவங்க நம்ம பற்றி சொல்கிற பொய்யைத்தான் முழுமையாக நம்புகிறார்கள், நிச்சயமாக நம்புவார்கள். சிலர் புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது. உண்மைதானே? ஒவ்வொரு உறவும் வரும், பின் போகும். இதையெல்லாம் மறக்க முடியாமல் தவிக்காதே. உனக்கான உறவை மட்டும் அன்போடு வச்சுக்கோ. ஒரு உறவை பிரிக்கிற போதுதான் மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. பக்குவப்பட்டுக்கோ, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையை அதிகம் துன்பம் தரக்கூடியது பிரிவு என்பதுதான். உன்னை விட்டு பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்களை நீ வீணடிக்கக்கூடாது. அது உன் உடலை கெடுத்துவிடும், ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். இதைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உள்ளவர்கள் மத்தியில் இப்படியா வாழப்போகிறாய்? நெஞ்சை நிமிர்த்தி வாழ வேண்டும், தைரியத்தோடு வாழ வேண்டும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. நான் தந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று உன் மனதானது நினைக்க வேண்டும். நான் கொடுத்த இந்த வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டு விடாதே. தகுதி இல்லாத உறவுகள் தான் பிரியதுன்னு நினச்சிக்கோ. தகுதி இல்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்து விட. அப்பத்தான் நல்ல உறவு உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் தேடும் உறவு உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். உன்னை தேடி நான் வரச் செய்கிறேன். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.